ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கங்கன் மூவிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஜவானிகா நுக்சான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனால வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்த உடனே ஒரு ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இவனோட பேர் கார்த்திங்க. இவன் என்ன பண்ணனா, அவனுடைய மனைவி ஒரு மாதிரியா பார்க்கும் போது அவளும் செம ரொமான்டிக்கா பாப்பாளா. கொஞ்ச நேரத்துல பார்த்தனா இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா ஃபோர் பிளே பண்ணுவாங்க. இந்த சீன் செம ஆட்டாவே இருக்குங்க. அவ மனைவி சொல்லவே தேவையில்ல, அவரை செம்மையா மூடேத்தி அவரை அந்த ஸ்டூல்ல உட்கார வச்சு அவருடைய வாழைப்பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு சும்மா மூடேத்தி வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவரும் அவருடைய மனைவியை வச்சு செம்மையாவே பண்ணுவாருங்க. இந்த சீன் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் விடிய விடிய நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா, வேக வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு நேரா வந்து சாமியை கும்பிடுவாருங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க ஒய்ஃபும் சரிங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவர் போனதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க காட்டுறாங்க, இவங்களுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. உடனே உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்ப பொறுமையா போறா. போயிட்டு கதவு ஓபன் பண்ணா அவளோட ஃப்ரெண்டான அந்த பிங்கி தாங்க. உடனே இவன் என்ன கேட்பானா, ஏய் பிங்கி நீயா, ஆமா எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்ட உடனே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி உள்ள வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கூப்பிட்டுறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நீ உட்காந்துட்டு நான் உனக்காக டீ எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப உள்ள போயிட்டு டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பிங்கி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா எங்காச்சும் வெளியே போறியா, இந்த ட்ரெஸ்ல இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி என்ன விடிஞ்சு விடையாம காலையில வந்திருக்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா என்னோட அயன் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் உங்ககிட்ட அயன் பாக்ஸ் இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி சரி அம்மா என்ன நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாயிட்டே இருக்க, ஏதாச்சும் ஸ்பெஷலா கிரீம் போடுறியா என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது, என் வீட்டுக்காரனோட கிரீமை தவிர வேற எதையும் யூஸ் பண்றது கிடையாது, அதுவே ரொம்ப அழகா ஆகும் தெரியுமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோனிக் செம்மையா காண்டாவறாங்க. ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் ஒண்ணுமே பண்ண மாட்டானா, அதை நினைச்சு இவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்க தெரியுமா, உனக்கு சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, ஆனா என் வீட்டுக்காரன் இருக்கானே ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, ஏன் நீ அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இவ கேட்கறா. இதை கேட்ட உடனே ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய முறை அதுமே பண்ணியிருக்கேன், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஏன் நேத்து நைட்டு பாரு, அவர் தூங்கிட்டு இருக்கும் போது நான் பின்பக்கமா இடிச்சு மூடியத்தலான்னு பார்த்தேன்னா அவனோட தம்பி சுத்தமா எழுந்திருக்கவே இல்லை, எனக்கு ஒரே கடுப்பாவே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு இவ சொல்லும் போது இதை கேட்ட பிங்கி லைட்டா சிரிப்பா. இப்ப பிங்கி என்ன கேட்பானா, ஆமா நீ என்ன பொட்டு வைக்கல அதுக்கப்புறம் தாலியும் போடல அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா எனக்கு இப்படி இருக்கதான் பிடிக்குது, அது மட்டும் இல்லாத எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியணும் இல்லையா, அப்பதான் யாராச்சும் கிடைப்பாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்கும்போது, சரி நீ வெயிட் பண்ணு நான் போய் அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவ அயன் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறா. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, இல்ல நானே உன்னை வந்து பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு பிங்கி அந்த அயன் பாக்ஸ் வாங்கிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்ப நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம பிங்கி வீட்டுல தாங்க காட்டுறாங்க. பிங்கி போட்டுக்கிற நைட்டியை பார்த்தா செம ஹாட்டாவே இருக்குங்க. இப்ப அவளுடைய பெட்ரூம் அவ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, அவளை பின்பக்கமா கட்டி பிடிச்சி, இன்னைக்கு பாக்குறதுக்கு நீ ரொம்ப ஹாட்டாவே இருக்க, எனக்கு செம்மையா மூட் ஆகுது அப்படி சொல்லும் போது, அப்படியா இந்த அழகான கடலை உனக்காக தான் அப்படின்னு அவ சொல்லும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி சரி அப்பனா இந்த கடலை நான் இன்னைக்கு முழுக வேண்டியதா அப்படின்னு அவன் சொல்றான். நல்லா முழுங்கி அது உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியெடுங்க அப்படின்னு அவ டபுள் மீனிங்கா பேசும்போது, அவரும் அப்படியா அப்படி சொல்லிட்டு அவளை செம்மையாவே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணவரு சும்மா அந்த பெட்ல அவளை வச்சு பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, செம ஆட்டாவே இருக்குங்க. சும்மா வெறியாவே அவளை வச்சு பண்ணிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அப்படியே அவளை அந்த டேபிள்ல குப்புற படுக்க வச்சு அவளை பின்பக்கமா பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அவளை நல்லா ஹாட்டா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அவளும் சும்மா இல்லங்க அவரை வச்சு வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 2வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தாங்க கட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா டீ எடுத்துட்டு வந்து அவங்க டைனிங் டேபிள்ல உட்காரும் போது இதே டைமுக்கு நம்ம பிங்கி அங்க வராங்க. அவளை பார்த்த உடனே, என்ன பிங்கி காலையில அப்படி சொல்லும் போது, சும்மாதான் வந்தேன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கா. உட்காரும் போது அவன் என்ன கேட்பானா, சரி சொல்லு உன் லைஃப் எப்படி போகுது அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, அதே தான் டி, எப்ப பார்த்தாலும் இதே கேட்டுட்டு இருக்கே, பேசாம என்னோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான் நீ சொல்ல அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு பிங்கியும் யோசிச்சுட்டே இருப்பாளா. திடீர்னு பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் அங்க வராருங்க. உடனே அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்க உட்காருவாருங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, போயிட்டு விளக்கு ஏத்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிங்க
சரி டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வா அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப இவங்க இப்படி உள்ள போகும்போது இப்ப பக்கத்துல இருந்த பிங்கி என்ன கேட்பானா, பாஸ்கர் சார் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா பல்வான் பாய் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப நல்லாவே இருக்காரு அப்படின்னு இவ சொல்றா. சொன்னவ இப்ப அவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல ரொமான்டிக்காவே கனவுக்குள்ள போயிடுவாங்க. இவளுக்கு இவரு மேல ஒரு கண்ணு இருக்கு. இப்ப கனவுல பார்த்தனா நம்ம கார்த்தியா ஒரு பெட்ரூம் நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல கையில பால் எடுத்துட்டு நம்ம பிங்கி வராங்க. பிங்கி பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளுடைய கையில இருந்த பாலை வாங்கி கீழே வச்சுட்டு பிங்கிய அந்த கட்டில உட்கார வச்சு அவளோட துணியெல்லாம் கழட்டுறாருங்க. சும்மா இந்த சீன்ஸ் செம்மையாவே இருக்குங்க. பிங்கி பாக்குறதுக்கு நல்லா ஃபேட்டா இருப்பாளா, அவளை பார்த்த உடனே அவருக்கு செம மூடாயிடும் போல. சும்மா துணியை கழட்டிட்டு அவளை கீழே படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல அவளுடைய பப்பாளி பழத்தை சாப்பிட்டு சும்மா வெறியாவே மேட்டர் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்கும். இப்படி அவளை அந்த கட்டில வச்சு மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல பார்த்தனா அவ அந்த இடத்துல உட்காந்துட்டு தனக்கு தானே சுய அன்பம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. உடனே அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோனி பிங்கி என்னாச்சு என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து வேக வேகமா ஓடிடுவா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியும் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அவ என்ன சொல்லுவானா எப்ப பார்த்தா கார்த்தி பஜனை தான் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அது மேட்டரே பண்ண மாட்டானே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ எங்க எப்ப பார்த்தாலும் பஜனை தான் இருக்கான், ஆனா என்ன கவனிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா நக்கலா பேசிட்டே இருப்பாங்களா. இதே டைமுக்கு அங்க ஒருத்தவங்க வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, மேடம் நான் உங்களுக்காக ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ப்ராடக்ட் எங்க காட்டு அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் ஒரு கேப்சூல் எடுத்து வந்திருக்கேன் மேடம், அது மட்டும் சாப்பிட்டுட்டீங்கன்னா வச்சுக்கேன் உங்க வீட்டுக்காருக்கு நம்ம பெருசாவும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பண்றதுக்கான சக்தி கிடைக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படி சொல்லி அவ கேட்பா. கண்டிப்பா மேடம் இதை நம்பிதான் ஆகணும், இது அந்த அளவுக்கு பவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி இதோட விலை எவ்வளவு அப்படி சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட விலை 3000 ரூபாய் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எங்க கிட்ட 2000 ரூபாய் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்றாங்க. இப்ப இவன் என்ன சொல்லணும்னா 2000 ரூபாய்க்குல வேலை ஆகாது மேடம், ஆனா இது செம்மையாவே வேலை செய்யும் அப்படின்னு அவன் சொல்லும் போது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, ஏற்கனவே ஒரு வாட்டி நான் அப்படிதான் ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட சார்ஜர் வாங்கினேன், அது அடுத்த நாளே வீணாயிடுச்சு, இப்போ உங்ககிட்ட இது வாங்கி அது வேலை செய்யலன்னா நான் என்ன பண்றது அப்படி சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு சேல்ஸ்மேன் என்ன சொல்லணும்னா மேடம் அது சார்ஜர், இது வந்து கேப்சல், இதை போட்டீங்கன்னா நின்னு பேசும், ஒரு கிழவனுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கேன் அவன் அப்படியே சும்மா மிருகம் மாதிரி வேலை செய்வான், அதே ஒரு சின்ன பசங்க இளந்தாரி பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவன் ரொம்ப நேரம் செய்வான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் அது வாங்கணும்னு தோணிட்டே இருக்குங்க. இருந்தாலும் அது வேலை செய்யலன்னா என்ன பண்றது அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிக்கும் போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா சரி இது போட்டுட்டு இதுக்கு டெமோ காட்டு அப்பதான் நாங்க வாங்குவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே மேடம் அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு அவ என்ன சொல்லுவானா நாங்க என்ன சொல்ல வரணும் உனக்கு நல்லாவே புரியுது, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, இதுக்கப்புறம் உனக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனை யோசிச்சுட்டு சரி ஓகே மேடம் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப பிங்கி என்ன சொல்லுவானா சரி அவனை கூப்பிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனியும் அவனை கூப்பிட்டு உள்ள போயிடுவாங்க. இப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப பிங்கி என்ன சொல்லுவானா பாருடைய கனவு நிறைவேற போகுது அப்படின்னு அவ சொல்லும் போது இப்ப உள்ள தங்க காட்டுறாங்க. இப்ப உள்ள வந்த பாரு இப்ப அவன்கிட்ட என்ன கேட்பானா சரி இந்த டப்பாக்குள்ள இருக்கிற கேப்சூல் எப்படி வேலை செய்யும் எங்க எனக்கு காட்டு அப்படி சொல்லி இவ கேட்பா. கொடுங்க அதோட பவர் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை வாங்கிட்டு அங்க உட்காந்துட்டு இப்ப அதை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணவன் அதுல இருந்து ஒரு கேப்சூல் எடுத்து கையில வச்சுட்டு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி போயிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கேப்சூல் எடுத்து அவனோட வாயில போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க. குடிச்சவன் என்ன பண்ணானா வானத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பானா. உட்காந்துட்டு இருந்தவன் டப்புன்னு கண்ணு முடிச்ச உடனே அவனோட முகெல்லாம் மாறிடுங்க. சரியான மூடு வந்த மாதிரி உடனே நம்ம ஹீரோனி மேல வேகமா பாய்வான். அவளும் இவனை பார்த்து பயந்துடுவாங்க. பாஞ்சவன் சும்மா இல்லங்க அவளோட மேலழகு போட்டு கசக்கி பயங்கரமா அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோனே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவன் இப்படி மேட்டர் பண்ணுவான்னு. சும்மா வேற லெவல்ல இந்த சீன்ஸ்ல அவன் ரொம்ப முரட்டுத்தனமாவே அவளை வச்சு மேட்டர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சீனை வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. வேற லெவல்ல இவ்வளவு மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதனுடைய அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. நீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ கொடுக்க என்னால முடியும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க தவிர லைக் போட மாட்டீங்க. சோ எனக்கு லைக் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க பாக்குறேன். சரி கைஸ், இத்துடன் நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.